ஹாய் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன். இன்றைக்கி டயாலிஸ் பண்ணதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஏன் தாட்டு எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா போச்சு டயாலிஸு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா, கொஞ்சம் பிபி லோ ஆகிற மாதிரி நம்மளுக்கே தெரியும் பற்றியெல்லாம் கிருகிருகிருன்ட்டு வந்துட்டு, அதனால் கிறுகிறுன்னு வருது. எனக்கு பிபி லோ ஆகிற மாதிரி இருக்குது. வெயிட்டை கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் வைக்க சொன்னது இந்த 2 நாள் சேர்த்து 3 கிலோ வெயிட்டில் போயிருந்தேன். அப்போ 3500 வைங்க, ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றது இருக்குது பற்றியெல்லாம் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா 2 மணி நேரத்துலேயே 3 மணி நேரம் பண்ணியிருப்பேன். இதாகிட்டுன்னு வெயிட்டை கட் பண்ண சொல்லியாச்சு. வெயிட்டை கட் பண்ணியும் எனக்கு பிபி ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க நர்ஸு, நம்ம நார்மலில் இதாக வரணுன்னா ஃபஸ்ட்டு பெட்டை கீழே இறக்குவாங்க. அதாவது தலை பள்ளத்தில் போன மாதிரியும் கால் மேட்டில் இருக்கிற மாதிரியும் அப்படி ஃபஸ்ட்டு பெட்டை பண்ணி பார்ப்பாங்க. அப்பவும் பிபி இதாகலைன்னா சலைன் கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம முக்கி வெயிட்டை எடுத்து வச்சுருப்போம், அதை ஒரே நிமிஷத்தில் உடைக்கிற மாதிரி சலைனை கொடுத்தா தான் நம்ம இது நார்மல் லெவலுக்கு வர பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டாவ. அது இப்போ என்ன ஆயிட்டுன்னா, போன வெயிட்டை விட இப்போ என்னோடய ட்ரை வெயிட் 43,500ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுது. 44 வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ 43,500 தான் நான் கணக்கில் எடுப்பேன். இப்போ நான் வர்றேன் வெளியே 44,500 மக்களே. 1 கிலோ வெயிட்டு உடம்புல இருக்குது. இதை என்னால் எப்படியுமே சேர்த்து எடுக்க முடியலை. நம்ம சரி சேர்த்து 43,500க்கு போயிடலான்னு ஒரு 200 ml 300 ml சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பிபி லோவாகி ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சிருது. உடனே சலைனை கொடுத்துட்றவ அது வெயிட்டு என்ன எக்ஸ்ட்ரா ஆயிடுது. என்னமோ ஒரு சின்ன வெயிட்டுக்காண்டி இப்படின்னா, அந்த வெயிட்டு நம்ம பாடியில் யூரின் நார்மலாக போனால் கூட எடுத்துடலாம். ஆனால் இது அதுலேயுமே கட் ஆயிடுதா, யூரினும் போகிறதில்ல. நம்ம உடம்புல இருக்கிற வெயிட்டை அந்த மிஷின் மூலமாக மட்டும்தான் எடுக்க முடியுது. இது எக்ஸ்ட்ரா ஆகிட்டுன்னா மூச்சு திணறல் வந்துடும் பார்த்துக்கோங்க. அதாவது நான் டயாலிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைய 38 கிலோ வரை கொண்டு போனாங்க. அந்த உடம்புல உள்ள தண்ணி எல்லாத்தையும் அப்படி எடுத்தவன். அது 38லேருந்து இப்போ என்னோடய ட்ரை வெயிட்டு 43,500க்கு வந்திருக்கேன். இதுதான் மேக்ஸிமம். இது இனி இப்போ வெளியே வரும்போது 44,500. ஒரே கவலை. எம்பிட்டு நேரம் 3 மணி நேரம் படுத்து வெயிட் எடுத்ததில் க்ளீன் பண்ணுது, அது வேறு விஷயம். நம்மளுக்கு மெயின் ஃபோக்கஸ் என்னதான் இருக்கும்னா, நம்ம வச்ச வெயிட்டை விட கரெக்டாக எடுத்து என்ன ஒரு 200 ml கம்மியாக அந்த வெயிட்டு காமிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு சந்தோஷமான ஆள் நான் தான். ஐயோ கடவுளே, நம்ம வந்த வெயிட்டையும் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 200 எடுத்துருக்கு, சூப்பர். அப்போ அதாவது பிபிஎல் ஓவக்கூடாது, நார்மலாக இருந்த மாதிரி இருக்கணும், தலைவலியும் வரக்கூடாது. இப்படி சந்தோஷம் இருப்பேன். இன்றைக்கி ரொம்ப சோகமாகி போச்சு. ஏன்னா 3 மணி நேரம் உட்காந்து தண்ணியை எடுத்து லாஸ்ட்டில் பிபி லோவாகி பிபியை நார்மல் ஆக மாட்டேங்குதுன்னுட்டு சலைன் வாட்டர் அந்த குளுக்கோஸ் தண்ணி மாதிரி இருக்கும் பற்றியில அதை அப்படியே உடம்புக்குள்ளே விட்டுட்டா. போக அது உள்ளே போதும். அப்போ உங்களுக்கு நார்மல் ஆகிட்டா அப்படின்னு கேட்டால் என்ன இதாகலைன்னா அப்போ கொஞ்சம் விட்றா. இப்படி அந்த தண்ணியே கொஞ்சம் உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் டயாலிஸ் முடியும் போது அந்த டியூப் வழியாக ப்ளட் எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு கொஞ்சம் சலைன் யூஸ் ஆகுமா. அதுலேயும் இப்போ 44,500 இருக்கேன். நம்மளுக்கு டயாலிஸ் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 ml ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரே கவலையாகி போயிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு டீ குடிக்கலான்னு நினச்சேன், அந்த டீயை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கு அதை விட கொடுமை, காலெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டதுனால ஒரு காலை இது பண்ணால் ஒரு கால் வீட்டில் பிடிச்சி இழுத்தா கூட நம்ம உடனே சட்டுன்னு எந்திரிச்சு காலை உதடி இது பண்ணிடலாம். ஆனால் அந்த பெட்டில் வச்சு பிடிச்சி இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கையை அசைச்சோன்னா ப்ளட்டு வெளியே வந்துடும். அதனால் கண்ணில் தண்ணி தான் வரும், வேறு என்ன வரும்.
அப்படியே வலியை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த காலை இழுக்கிறதே அதில் 2 காலம் அட் அ டைமில் இழுத்துட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு ஆகிப்போச்சு. சரி கொஞ்சம் அப்புறம் சாக்லேட்டு கொண்டு வந்தாவ பிபி நார்மலாக ஆகிறதுக்குன்னு. சாக்லேட்டு குடிச்சிட்டு சாக்லேட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிட பார்த்துக்கோங்க. ஒரு மாங்காய் மிட்டாய், இந்த மிட்டாய் ஐட்டம்லாம் நான் வாயில் போட்டேன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வச்சுருப்பேன். இதுவே சாக்லேட்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தான் சாப்பிட பார்த்துக்கோங்க. ஒரு எக்லெஸ் மிட்டாய் இவ்வளோகாண்டு 1 ரூபா மிட்டாய் இருக்கும் பற்றியில் அதை திங்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டு. அந்தளவுக்கு வாயில் வச்சு சாப்பிடுவேன். அப்படி சாக்லேட் கொண்டு வந்தாவ பிபியை இதாகிறதுக்கு, கிறுகிறுன்னு வர்றது போகிறதுக்கு. அந்த சாக்லேட்டு தின்னு எனக்கு சரியாகல. சரி கொஞ்சம் தண்ணி குடிப்போன்னு திறந்தேன் பாருங்க. இந்த காலை 2 குத்த வச்சு அதுக்குள்ளே பாட்டில் வச்சுட்டு இப்படி திறப்பேன். பக்கத்தில் நர்ஸுக்கிட்ட கேட்டால் திறந்துருவாவ. நான் முதல்ல இருந்தே இப்படி யாருக்கிட்டையும் கேட்காம நானே இது பண்ணி அந்த கையை பிடிச்சிக்கிட்டு, கை ஒரு பக்கம் பிடிக்க, அதுக்கப்புறம் கால் 2 ஒரு சைடு பிடிச்சி, மொத்தத்தில் பிடிச்சின்னு ஒரு வழி ஆயிட்டு. இதுக்கு அப்போ அந்த நேரத்தில் தோணுது நம்மளுக்கு லோ பிபி ஆகி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது பேசாமல் ஹை பிபியாக கூட இருந்திருக்கலாம் போலே. தலைவலி மட்டும் தானே தாங்கணும், பிரச்சனையே இல்லாமல் போயிருமே அப்படின்ட்டு. எம்மாடி எப்படியோ டயாலிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளியரன்ஸ் ஆகணும், அதனால் முன்னாடிலாம் எடுக்க முடியாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெயிட்டு கட் பண்ணியாச்சு எல்லாமே. அரை மணி நேரமா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிட் கட் பண்ணியாச்சு. சரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எடுத்து விட்ருங்க, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா எடுத்தும் விட மாட்டேக்காவ. இப்படி மிஷினு ப்ளட்டையாவது க்ளீன் பண்ணோம், கிளியரன்ஸ் ஆகணும், அதனால் எடுக்க முடியாதுன்ட்டு அப்படியே அந்த வெயிட்டை கட் பண்ணதுக்கப்புறம் மிஷின் ஓடி நம்ம படுத்துருக்கோம் பார்த்தியலா. அப்போ எதுக்கு படுக்கணும், என்னோடய தாட் எப்படி ஆயிரம்னா வெயிட் எடுக்கிறதுக்கு தான் டயாலிஸ்ன்னு. ஆனால் ப்ளட்டை க்ளீன் பண்ணுறதும் டயாலிஸ் தான். அந்த எதுக்கு எடுத்து விட்டால் வீட்டுக்காவது சீக்கிரமாக போகலாம், வெயிட் இருந்தால் கட் பண்ணிட்டாவல அப்படின்ட்டு அப்படியே தோணிக்கிட்டே இருந்துச்சு. கை கால் இழுக்க, கால் ஒரு சைடு இழுக்க, கை ஒரு சைடு இழுக்க, அப்படியே உடனே அந்த இது போட்டு தடவி வாங்கி வர்றதுக்குள்ளே ஒரு லெவல் ஆகிட்டேன் மக்களே. அதான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவங்களுக்கு வேற தூக்கம் இல்லையா, அதனால் அவிய என்னையே டயாலிஸ் கூட்டிட்டு அவிய வெயிட்டிங் ஹாலில் போய் தூங்க போயிட்டாவ. நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏத்தால ஒரு பாட்டி, ஐயோ ஹஸ்பண்ட் அந்த பாட்டி அவ்வளோ அழகாக பார்க்கவும் மக்களே. அதாவது ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 10-15 டைம் வந்திருப்பார். ஏதாவது சாப்பிட்றியா, காப்பி குடிக்கிறியா, அதை குடிக்கிறியா பேசிக்கிட்டு வாங்கிட்டு அந்த பாட்டி சாப்பிடும் போது தான் சொல்லிச்சு, இன்னும் இந்த பிள்ளை சாப்பிட்ட மாதிரியே இல்லை, அப்போ இருந்து படுத்தே கிடக்கு, யாரும் பார்க்க வந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நம்ம பக்கத்துலலாம் இருக்க முடியாது, அவையெல்லாம் வேலையை செய்கிறாவ. அதனால் என்ன பண்ணிடுவாவ, போய் தூங்க போயிட்டாவ. விடிய காலம் வேலைங்கிறனால தூங்க போயிட்டாவ. அதுக்கப்புறம் நம்ம ஒத்தையில் டயாலிஸ் பண்ணிட்டு வர்றதான் பெரிய இது. அதுவும் இன்றைக்கி எனக்கு ஒரு 1000 1 லிட்டர் தண்ணி உள்ளே இருக்குங்கும்போது கஷ்டமாகவும் இருக்குது. இந்த தண்ணியை நான் எப்படி படிப்படியாக வச்சு எடுக்கணும்னு தெரியல. 1 லிட்டர் அதை இனி டயாலிஸுக்கு போகிற வெயிட்டு மட்டும்தான் வச்சு என்னையும் எடுக்க சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. இனி நீங்கள் என்ன வெயிட்டில் வரீங்களோ அந்த வெயிட்டை மட்டும் வச்சு எடுங்க, எக்ஸ்ட்ரா வெயிட்டு வைக்காதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த 1 லிட்டர் தண்ணி உள்ளே கிடக்கு. அதை இனி 200 வச்சு ஒவ்வொரு டயாலிஸ்லேயும் வச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன். இப்படி தான் மக்கள் எனக்கு இன்றைக்கி டயாலிஸ் போச்சு. ரொம்ப டயர்டாகிட்டேன். எனக்கு கால் இழுக்கும்போது தான் ரொம்ப வெறுத்துட்டு. ஏன்னா நம்மளால் சட்டுன்னு எந்திரிச்சு காலை உதட முடியாது, அப்படியே நரம்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை இழுத்ததுக்கப்புறம் அந்த நரம்பு அப்பப்போ ஒரு மாதிரி பெயின் வந்த மாதிரி இருக்கும். அதாவது இழுக்க போகிற மாதிரியே இருக்கும், ஆனால் இழுக்காது. அப்படியே அந்த 2 மணி நேரம் இப்போ இழுத்துருமோன்னு பயந்து காலை அசைக்காமல் அப்படி இப்படி வச்சு டயாலிஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். சரி மக்களே, அதான் ஒருத்தங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாவலாம், அந்த டயாலிஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே திருநீர் பூசி விட்டாங்க பாருங்க. அவைய பூசி விட்டு திருநீர் என்ன அப்படியே இருக்குது, டயாலிஸில் அழியவே இல்லை.